வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் கொய்யா செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். கொய்யா செடியை காற்றுப்பதியம் ஏர் லேயரிங் மூலமாக வளர்க்கலாம். ஏர் லேயரிங் எப்படி செய்யணும்னா, ஆரோக்கியமான கிளையை செலக்ட் பண்ணணும். அது பென்சில் சைஸில் இருக்கணும். அந்த கிளையில் 3 to 5 சென்டிமீட்டர் நீளம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கிளையோட 2 பக்கமும் சர்க்குலர் கட் கொடுத்து அந்த பட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணணும். அந்த பட்டையை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் கேம்பியம் ரீஜன். அந்த ரீஜன்லேருந்து தான் வேர்கள் வரும். அந்த கேம்பியம் ரீஜனுக்கு மேலே ரூட்டிங் ஹார்மோனான இண்டோல் பியூட்ரிக் ஆசிட், அப்படி இல்லைன்னா கற்றாழை ஜெல்லு, அப்படி இல்லைன்னா வெங்காய சாறு தடவி விடணும். அப்போ தான் வேர்கள் சீக்கிரம் வரும். அந்த கேம்பியம் ரீஜனுக்கு மேலே ஸ்பாக்மங் மாசுன்னு சொல்லக்கூடிய நீர்ப்பாசி, அப்படி இல்லைன்னா கோகோ பித்துன்னு சொல்லக்கூடிய தேங்காய் நார், மண் கலந்த தேங்காய் நாரை வச்சு அதுக்கு மேலே பாலித்தீன் ஷீட் போட்டு 2 முனையிலையும் நூல் போட்டு கட்டி விடணும். தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். ட்ரை ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா வேர்கள் வராது. அதனால் சிரஞ்சில் தண்ணி இழுத்து அந்த பாலித்தீன் கவர் வழியாக உள்ளே தண்ணி விடணும். நம்ம ஏர் லேயரிங் பண்ணதுலேருந்து 30 to 45 நாளுக்குள்ளே வேர்கள் வர ஆரம்பிச்சிடும். 60 to 75 நாளுக்கு அப்புறம் நம்ம ஏர் லேயரிங் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 3 சென்டிமீட்டர் தள்ளி கட் கொடுக்கணும். கட் பண்ணிட்டு அந்த ஏர் லேயரிங் போட்ட கிளையை பாலித்தீன் பேக்கில், அப்படி இல்லைன்னா சின்ன மண் தொட்டியில் மணல், மண், தேங்காய் நார் கலந்து அதை அந்த தொட்டியில் ஃபில் பண்ணிட்டு அதில் இந்த ஏர் லேயரிங் போட்ட கிளையை நடணும். இந்த மண் தொட்டியை 4 வாரம் வரைக்கும் நிழலில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் 2 வாரம் வெயிலில் வச்சுருக்கணும். நம்ம பாலித்தீன் பேக்கை அப்படி இல்லைன்னா மண் தொட்டிக்கு மாற்றினா 40 to 45 நாளுக்குள்ளே நிறைய வேர்கள் செடியில் இலைகள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை தோட்டத்தில் நடலாம். தோட்டத்தில் 60 சென்டிமீட்டர் நீளம், 60 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி தோண்டி உள்ளே இருக்கக்கூடிய மண் எடுத்துகிட்டு அந்த மண்ணோட தொழு உரம் 1 கிலோ நீம் கேக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மண்ணை அந்த குழியில் போடணும். நம்ம தோட்டத்தில் செடி நடுறதுக்கும் 10 to 15 நாள் முன்னாடியே இந்த குழி தோண்டி வச்சிடணும். நம்ம குழி தோண்டினோடனே செடியை நட்டோம்னா அந்த ஹீட்டுக்கு செடி வாடி போயிடும், செத்துரும். இதுவே நம்ம 2 வாரம் முன்னாடி குழி தோண்டி வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே மண்ணும் ஆறிடும். நம்ம செடி நட்டோம்னா செடியும் வாடாமல் நல்லபடியாக வளரும். ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் நடுவில் 5 to 6 மீட்டர் இடைவெளி விடணும். தேவையான நீர் பாய்ச்சணும். நம்ம செடி நட்டதுலேருந்து 1 to 2 வருஷத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். பூக்கள் பூத்ததுலேருந்து 4 to 6 மாதத்தில் காய்கள் முதிர்ச்சி அடைஞ்சிரும். முதல் முறை அறுவடை செய்யும் போது நமக்கு காய்கள் கம்மியாக தான் இருக்கும். ஒரு மரத்தில் 5 to 10 கிலோ வரைக்கும் தான் காய்கள் கிடைக்கும். மரம் முதிர்ச்சியடைய தான் காய்கள் அதிகம் வைக்கும். கொய்யா மரம் எப்போ முதிர்ச்சி அடையும்னா 8 to 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் முதிர்ச்சி அடையும். அது வரைக்கும் நமக்கு 30 to 50 கிலோ வரைக்கும் காய்கள் கிடைக்கும். மரம் முதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் 15 to 25 வருஷம் வரைக்கும் 100 to 150 கிலோ வரைக்கும் காய்கள் நம்ம அறுவடை செய்யலாம் ஒரு மரத்தில். ஒரு வருஷத்துக்கு நம்ம 2 முறை கொய்யாக்காய் அறுவடை செய்யலாம். கொய்யா மரத்தோட வாழ்நாள் 30 to 40 வருஷம். நன்றி.